வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளி கடைசி வெள்ளிக்கிழமை. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் போட்ட ஒரு மோர் குழம்பு, அப்புறம் குடமிளகா வந்து பருப்பூசலி பண்ண போறோம். தேங்காய் அரிசி அரைச்ச பாயசம், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி வந்து ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இது கூடவே வந்து பாஸ்மதி அரிசி நான் ஊற வச்சிருக்கேன். நீங்கள் பச்சை அரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நல்ல ஒரு கைப்பிடிக்கு தேங்காய், இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரிசியும் தேங்காயும் ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அரிசி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடவே வந்து ஒரு 3 ஏலக்காயை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு நம்ம தேங்காயும் அரிசியும். இந்த பக்கம் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன், அதில் வந்து அரைச்சதை சேர்த்துருவோம். நல்லா வேகணும். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியும் விட்டுருவோம். இந்த பக்கம் வந்து அரைச்சி வச்சுருக்கிற அரிசி இந்த தேங்காய் வந்து நல்லா வேகணும், அது வேகட்டும். அதுக்குள்ளே மோர் குழம்புக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மோர் குழம்புக்கு வந்து தனியா, சீரகம், துவரம்பருப்பு, அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மோர் குழம்புக்கு அரைச்சாச்சு. இந்த பக்கம் பூசணிக்காய் வந்து ரெடியாக இருக்குது, அரைச்சதை சேர்த்துடலாம். அரைச்ச விழுது சேர்த்து ஒரு கொதி வரட்டும். அரைச்ச விழுது வந்து சேர்த்து ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ மோர் கடைஞ்சி வச்சுருக்கேன். மோரில் வந்து உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் கொதிக்க வேண்டாம், லைட்டாக நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்பு நுரைச்சின்னு வந்துடுது. இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, ஆமாம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வத்த மிளகா, அவ்வளோதான். இதை மோர் குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடி. பாயசத்துக்கு வந்து அரிசியும் தேங்காயும் அரைச்சோமா பாருங்கள், நல்லா வெந்துன்னு இருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா வெந்தோடனே நம்ம வந்து வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மோர் குழம்பு ரெடி ஆகிட்டா பருப்பூசலிக்கு அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரே ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வட்டி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன போட்டு அரைக்கணுங்கிறத பார்த்துடலாம். கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு, காரத்துக்கு வரமிளகா, பெருங்காயம், உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வெள்ளம் வந்து கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து நம்மளுடைய தேங்காயும் அரிசியும் அரைச்சிருந்தோலே அதுவும் நல்லா வெந்துடுது. இப்போ வெள்ளை கரைசல் சேர்த்துடலாம். நான் வந்து தேங்காய் வந்து ஒரு கைப்பிடிக்கு எடுத்துட்டேன். அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்துட்டேன் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3/4 கப்பில் வெல்லம் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வெள்ளை கரைசல் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். பருப்பூசலிக்கு வதக்க போகிறோம். கடலைப்பருப்பை அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சிருக்கு. கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்சி வச்சிருக்கிறதையும் சேர்த்துடலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். இந்த பக்கம் வந்து வெள்ளை கரைசல் விட்டு நல்ல ஒரு கொதி வந்துடுது. ஆஃப் பண்ணிடலாம். ஒரே ஒரு பிஞ்ச், எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு பிஞ்ச் வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆறின பால் 1 டம்ளர். பாருங்க, பருப்பு போட்டிருந்தோமா, நல்லா வெந்திருக்கும். நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துடலாம் பாயசத்துக்கு. முந்திரி பருப்பை சேர்த்துடலாம் பாயசத்துக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய தேங்காய் அரிசி அரைச்ச பாயசம் ரெடி. பருப்பூசலியும் ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துட்டு பாருங்கள். அப்படியே குத்தி குத்தி வதக்கிங்கன்னா நல்லா உதிர உதிர ஆகிடும். தெரியுதா உங்களுக்கு, நல்லா வெந்திருக்கு. குடமிளகா வதக்கி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், குடமிளகா பருப்பூசலி ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, தேங்காய் அரிசி அரைச்ச பாயசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் போட்ட மோர் குழம்பு, குடமிளகா பருப்பூசலி. ஸோ சிம்பிள் சமையல் தான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.